கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, நேவி சில்ட்ரன் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வேரியஸ் பொசிஷனில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 10th படித்தவங்களுக்கு, டிகிரி படித்தவங்களுக்கு, பிஜி படித்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதெல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்குது, அதோட லிங்க்கு அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதில் என்னென்ன டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை இமெயில் மூலமாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ 10th மேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் டீச்சிங் வேக்கன்சிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும். அண்ட் மற்ற கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பேஸ் பண்ணி கூட வந்து அவங்க ஹையர் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ணுறதுக்கு கூட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பியூனு, கார்டனரு, நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 21 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். ஸோ அடுத்ததாக வந்து அட்மின் ஸ்டாஃப் கேட்டகரி. இதுக்கு மினிமம் 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஏதாச்சும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 40 வேர்ட்ஸ் பெர் மினிட்டுக்கு வந்து இங்கிலீஷில் டைப் அடிக்க தெரிஞ்சிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க கைஸ். எம்எஸ் ஆஃபீஸ் பற்றின நாலேஜ்லாம் உங்களுக்கு இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட வந்து எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிவிடி கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் செகண்டரி கிளாஸ், விச் மீன்ஸ் நீங்கள் 12th பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் 2 இயர் டிப்ளமோ இன் நர்சரி டீச்சர் எஜுகேஷன் நீங்கள் முடிச்சிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. இல்லைனா பிஎட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். 21 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிஆர்டி ஜென்ரல் கேட்டகரி. இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இல்லைனா டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் இந்த மாதிரி பிஎடோ இல்லைனா வந்து டிஎட்டோ அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். இல்லைனா 12th முடிச்சுட்டு பிஎட், டிஎட் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கூட வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதையுமே செக் பண்ணிக்கோங்க. 21 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதே மாதிரி தான் டிஜிடி கேட்டகரி. ஸோ குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிஜிடியில் வந்து ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ், மேத்ஸுமே கேட்டிருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா, அதே மாதிரி வைஸ் பிரின்சிபல் கேட்டகரி போஸ்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரிலவெண்ட்டாகவே வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே உங்களுக்கு வேரி ஆகும் கைஸ். ஓகேங்களா, ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.